ஹலோ வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மூபி டெய்லர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி அழகான ப்ளவுஸு எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இது பாருங்கள், ரொம்ப ரிச் லுக்காக இருக்கும். இதை போட்டாலே நீட்டான டிசைனு, ரொம்ப அழகான டிசைன் இது வந்து தைக்கிறது ரொம்ப ஈஸி தான். இந்த டிசைன் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் வந்து சாரீக்குள்ளே வைக்கிற அந்த ஃபோம் இருக்கும் இல்லையா, அந்த ஃபோம் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஃபோமை வந்து 1/4 இன்ச் அளவுக்கு, 1/4 இன்ச் இருக்காது, அரை இன்ச் அளவுக்கு நான் சதுரமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம துணிக்குள்ளே வச்சு இப்படி நம்ம ஒரு முடிச்சு மாதிரி ரெடி பண்ணல, அது ரவுண்டாக வந்துடும். சதுரமாக நான் கட் பண்ணியிருக்கேன் ஃபோமை. ஆனால் வந்து துணிக்குள்ளே வச்சு இப்படி நம்ம நூல் வச்சு கட்டையில் அது வந்து ரவுண்டாக வந்துடும், நீட்டாக அழகாக. இந்த மாதிரி ஒரு 5-6 சுற்றி பூ கட்டுறதுக்கு நம்ம முடிச்சு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க, கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அரை இன்ச்சு துணி வெளியே இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சதுரமாக ஒரு ஃபோம் எடுத்து இந்த பக்கம் 1/2 இன்ச், அந்த பக்கம் 1/2 இன்ச் வெட்டியிருக்கிற மாதிரி வெட்டியிருக்கேன். சதுரமாக ஃபோம் எடுத்து வச்சு நம்ம அதை பேக் பண்ணையில் பாருங்கள், நீட்டாக ரவுண்டாக வந்துடும். அப்படி கொஞ்சம் நெஞ்சம் ரவுண்டாக வரலன்னா அப்படியே லைட்டாக உருட்டி விட்டிங்கன்னா போதும், அப்படியே ரவுண்டாயிரும். அதை வந்து நம்ம நூல் வச்சு கட்டி இது பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து இது வந்து கிரே கலர் துணியில் எடுத்திருக்கேன். அது போக பார்டர் கிளாத்லேயும் நான் வந்து அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அந்த ஃபோம் வச்சு ரவுண்டாக பாம் ரெடி பண்ணியிருக்கேன். பார்டர் கிளாத்லேயும் நம்ம வந்து 2 டிசைனாக வைக்க போகிறோம். கைக்கு ஒரு கிளாத்தும் நெக்குக்கு ஒரு கிளாத்தும் வைக்க போகிறோம். கைக்கு வந்து அந்த கிரே கலர் வைக்க போகிறோம், ஏன்னா பார்டர் கிளாத்தில் வைக்கிறதுனால அது தெரியணுங்கிறதுக்காக கிரே கலர் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து கிரே கலர் துணி மேலே வைக்கிறதுனால இது பார்டர் கிளாத்தில் சாண்டில் கலரில் கோல்டன் கலர் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி வர்ற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கைக்கு டிசைன் வைக்க போகிறோம். கைக்கு வந்து நார்மலாக எப்பவும் போல் அளவெடுத்து நான் மெயின் கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கட் பண்ணினதில் 2ஆக மடித்து அந்த நடு சென்ட்ரு பண்ணி அந்த பார்டர் வரைக்கும் ஒரு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்ட்ரெயிட்டாக. அந்த இடத்துல நம்ம இப்போ பாம் வச்சு தைக்க போகிறோம். பாம் எடுத்து இந்த மாதிரி 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் நம்ம வச்சு தைச்சா போதும். பார்ட்ரு வந்து பிரிஞ்சு வர மாதிரியெல்லாம் இல்லை, நல்ல திக்கான கிளாத்தாக தான் இருக்குது, லெனின் கிளாத்து. பார்டருக்கு அவுட் சைடு வந்து லெனின் கிளாத்து, பார்ட்ரு வந்து நல்ல சாட்டின் பார்டர் மாதிரி வந்திருக்கு, அது பிரிஞ்செல்லாம் வராது. இப்போ நம்ம பாம் எடுத்து கரெக்டாக அந்த எட்ஜு கிட்டால் வச்சு அந்த உருண்டையாக வருது இல்லையா, அந்த எட்ஜு கிட்டால் அந்த நூல் சுற்றின இடத்துல தையல் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சு நான் ஒரு 6 பாம் வைக்க போகிறேன். இந்த கைக்கு எத்தனை வைக்கிறோமோ அதே தான் இன்னொரு கைக்கு வைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். 6 பாம் வச்சு நான் கரெக்டாக அந்த நூல் சுற்றின இடத்துல வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். 1/4 இன்ச் அளவுக்கு தான் நான் விட்டுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த சைடு அதை வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறேன். இது ரொம்ப ஈஸி, கஷ்டமே கிடையாது. இந்த மாதிரி வச்சு நம்ம தைச்சோன்னா ரொம்ப நீட்டாக வரும். ஆனால் அந்த பாம் சுற்றுறதுக்கு தான் ரொம்ப டைம் ஆகும், அந்த டைம் தான் லேட் ஆகும். ஆனால் வந்து ஸ்டிச் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ அந்த தையல் மேலேயே நான் தைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த பாம் ஜாயின் பண்ண தையல் மேலேயே தைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நீட்டாக சூப்பராக வந்துருச்சு. இதை நம்ம ஒரு சைடாக திருப்பி வச்சு நம்ம அது மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்படி போடையில் அந்த சுருக்கமெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக ஃபினிஷிங் பார்த்தா நல்லாயிருக்கும். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பாருங்கள், ஹேண்ட் டிசைன் வந்து ரொம்ப நீட்டாக ரொம்ப ஃபினிஷிங்காக அழகாக வந்துருச்சு. இப்போ நம்ம பிசுரெல்லாம் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி விட்டு நம்ம நீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அன்சேஃபாக இருக்கிறத நம்ம கொஞ்சம் கையில் கரெக்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ அதுக்கு மேலே நம்ம எப்பவும் போல் லைனிங் வச்சு நம்ம அடித்து திருப்ப போகிறோம். லைனிங் கிளாத் வந்து நல்ல டார்க்கான கிளாத் தான், ஃபுல் வாயில் கிளாத் மாதிரி எடுத்து கொடுத்துருக்காங்க. நம்ம அதை வந்து கீழே பைப்பிங் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வச்சு திருப்பும் போதே அதை பைப்பிங் மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், 2 கைக்கும் நான் 6 இது வச்சுருக்கேன் பாம்பாமு. இப்போ எப்பவும் போல் நார்மலாக லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் வச்சு 1/2 இன்ச்சு நம்ம கீழே அடிச்சுக்க போகிறோம். 1/2 இன்ச்சு தைச்சிட்டு நம்ம அதை திருப்பி அடிக்கும்போது அதை ஒரு பைப்பிங் மாதிரி நம்ம கொண்டு வரலாம். அந்த பிசிறு துணியெல்லாம் அந்த லைனிங் பக்கம் போகிற மாதிரி வச்சு அந்த லைனிங்கை வந்து நம்ம உருட்டி பைப்பிங் மாதிரி அடிக்கலாம். நார்மலாக தைக்கிறதுனா மடித்து அதுக்கு மேலே தைச்சிக்கலாம். நார்மலாக தைச்சா ஃபினிஷிங் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. சரி, இதுக்கு பைப்பிங் மாதிரி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. அதனால் வந்து நான் இப்படி பைப்பிங் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த குழியிலேயே நம்ம அடிச்சுட்டு வந்தோன்னா ரொம்ப நீட்டாக அழகாக நம்ம லைனிங் கிளாத்தை வச்ச மாதிரி அடித்து திருப்புற மாதிரியும் இருக்கும், அதை பைப்பிங் வச்ச மாதிரியும் இருக்கும். இப்படி நீங்கள் ஃபினிஷிங் பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து லைனிங் கிளாத் நல்ல குவாலிட்டியானதாக இருக்கணும். குவாலிட்டி கம்மியாக இருக்க லைனிங் கிளாத் வச்சிங்கன்னா அது துவைக்க கலர் ஃபேட் ஆகிரும், அப்புறம் பார்க்குறக்கு நல்லா இருக்காது. நான் நல்ல லைனிங் கிளாத்தாக இருக்கிறதுனால தான் நான் இப்படி பைப்பிங் வச்ச மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீட்டாக அந்த குழிக்குள்ளேயே வச்சு அடிச்சுட்டு வந்தோன்னா ரொம்ப அழகான பைப்பிங் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம எல்லா பக்கமும் ஸ்டிச்சஸ் போட்டு நார்மலாக கையை ஃபினிஷிங் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதே மாதிரி 2 கையும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப நீட்டாக அழகாக ஃபினிஷிங்காக இருக்குது. நம்ம அந்த பாம்பாம் வைக்கிறதுக்கு கட் பண்ணி விட்டு தைச்ச மாதிரியே இல்லை, பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. இப்போது பேக் சைடு நெக்குக்கும் அந்த மாதிரி டிசைன் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதுக்கு நான் நெக்கிலிருந்து 2 இன்ச் கீழே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நான் டிசைன் பண்ணுறதுக்கு சாரியிலேருந்து உள்குத்தில் கிளாத்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். முதுகளவுக்கு 1/2 மீட்ரு இடுப்பில் சொருகிற இடத்துல மட்டும்தான் கட் பண்ணி எடுத்தேன். ஃபுல்லாக நெட்டாக கட் பண்ணி எடுக்கல. இப்போ நான் 2 இன்ச் அளவுக்கு நான் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம அந்த சாரீ கிளாத்தை எடுத்து அந்த கரையை மட்டும் மடித்து அந்த தையல் மேலே வச்சு ஒரு 2 இன்ச் அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த 2 இன்ச் வந்து நமக்கு தையலுக்குள்ளே தான் போகும். அதனால் அது நமக்கு அந்த இடத்துக்கு நம்ம பாம்பாம் வைக்க தேவையில்லை. 2 இன்ச்சு தள்ளி நான் அந்த பாம்பாம் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். பாம்பாம் வைக்கையில் அந்த நம்ம சுத்தணும் இல்லையா நூல், அந்த நூல் மேலே வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நீட்டாக இருக்கும். அப்படி நூல் மேலே வச்சிங்கன்னா நான் போக போக அப்படி மடித்து வச்சுக்கிறேன். அந்த கிளாத்தை, அந்த பார்டர் கிளாத்தை கரையை மடித்து விட்டு அதுக்கு கீழே வந்து நம்ம பாம்பாம் இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். பிகினர்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த ஸ்டிச்சிங் மேலே அந்த பாம்பாம் வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் கரையை மடித்து அதுக்கு மேலே வச்சு தைச்சிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி தைச்சிக்கிறேன். ரொம்ப ஈஸி இந்த டிசைன் வைக்கிறதுக்கு, ஆனால் ரொம்ப ரிச்சாக இருக்கும். இந்த மாதிரி டிசைன் வச்சு போட்டிங்கன்னா நார்மலாக லேஸ் ஒர்க்கு மற்ற ஒர்க் போடுறத விட இந்த மாதிரி டிசைன் வச்சு போடையில் ரொம்ப அழகாக இருக்கும். நீட்டாக கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி டிசைன் வியர் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கரெக்டாக 1/2 இன்ச்சுக்கு ஒரு பாம்பாம் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி. ரொம்ப நெருக்கமாக வச்சிங்கனாலும் அந்த டிசைன் வந்து லுக்காக தெரியாது, ரொம்ப தள்ளி தள்ளி வச்சிங்கனாலும் நல்லா இருக்காது. கரெக்டாக 1/2 இன்ச்சுக்கு ஒரு பாம்பாம் இருக்க மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த நெட்டு ஃபுல்லாக இதே மாதிரி
இந்த பாம் வச்சு நான் அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நான் இதே மாதிரி வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பார்க்குறக்கே ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங்காக வந்துருந்துச்சு. பாருங்கள், எல்லா ரவுண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஈஸியானது தான். இந்த பாம் நீங்கள் ரெடி பண்ணுறது மட்டும்தான் இதில் வேலை. மற்றபடி எந்த கஷ்டமும் இல்லை, ஈஸியான டிசைன் தான். ஆனால் இந்த பாம் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஒன்றா நம்ம ரெடி பண்ணல. ஆனால் இந்த டிசைன் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நான் இதை நெக்கை வந்து ஃபுல்லாக அடிச்சுட்டு நான் இதுக்கு மேலே ஒரு பைப்பிங் வைக்க போகிறேன். இந்த வரி வரியாக வந்த கிளாத்லேயே கிராஸ் பீஸ் கட் பண்ணி நான் பைப்பிங் வச்சு எடுத்துக்குவேன். அந்த பைப்பிங் வைக்கிறது எல்லாமே காமிச்சா ரொம்ப லென்த்தாக போகுது வீடியோங்கிறதுனால நான் அதெல்லாம் காட்டலை. இப்படியே நான் வந்து ஃபினிஷிங் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இதில் கட் பண்ணுற அந்த மிச்ச கிளாத்தில் தான் நான் வந்து நெக்குக்கு பைப்பிங் வைப்பேன். பாருங்கள், இதோட அவுட்லுக் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த நெக்குக்கு இப்படி பைப்பிங் வச்சங்காட்டிக்கு ஃபினிஷிங் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. நான் இதுக்கு நார்மல் பைப்பிங் தான் வச்சுருக்கேன், த்ரெட் பைப்பிங் வைக்கல. ஆனால் ரொம்ப சன்னமாக வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.